Hi friends, இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வெல்கம் டு ஜிகே ஸ்மார்ட் டெக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பென்ட்ரைவ் எதுக்காக பூட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பென்ட்ரைவை பூட் பண்ணியிருக்கணும். அதாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பென்ட்ரைவ் நம்மளுடைய சிஸ்டத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம பென்ட்ரைவை பூட் பண்ணியிருக்கணும். அதாவது பென்ட்ரைவ் அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவோட பேசிக் ஃபார்மேட் FAT32. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஓஎஸ் காப்பி பண்ணும்போது காப்பி ஆகாது. நீங்கள் ஓஎஸ் பூட் பண்ணும்போது FAT32லேருந்து என்டிஎஃப்எஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த சேஞ்ச் பண்ணும்போது பென்ட்ரைவில் வந்து ஓஎஸ் வந்து காப்பி ஆகும். பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெறும் ஜஸ்ட் 5 MB தான் இருக்கும். கமெண்ட் மூலமாக நம்ம பூட் பண்ணும்போது சில கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நம்ம பவர் ஐஎஸ்ஓவில் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு கீவேர்ட்ஸும் இல்லாமல் டேரெக்டாக நாம் பூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்த 2 ஃபார்மேட்டையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரிஜினல் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ ஃபைலாக இருக்கும். நம்ம அதை ஐஎஸ்ஓ ஃபைலை நார்மல் ஃபோல்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஓஎஸை நாம் எப்படி பென்ட்ரைவில் பூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவை உங்களுடைய சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ் ஆர் நோவன் இருக்கும். எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் ப்ரமோட்டர் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் டிஸ்க் பாத் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்திருக்கும். இதில் நீங்கள் லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் டிஸ்க் 0 அப்படின்னு வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்க் 1ன்னு இருக்கும். அது நீங்கள் இப்போ இன்செர்ட் பண்ண பென்ட்ரைவோட கெப்பாசிட்டி. இப்போ நம்ம வந்து பென்ட்ரைவ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் நீங்கள் செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் ஸ்பேஸ் 1ன்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்ளீன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் பிரைமரி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்பேஸ் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் 1 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஃபார்மேட் பண்ண போகிற பென்ட்ரைவை அதுக்கு நீங்கள் ஃபார்மேட் ஸ்பேஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நாம் பென்ட்ரைவோட பேசிக் ஃபார்மேட் FAT32. நாம் FAT32ல் பென்ட்ரைவில் ஓஎஸை காப்பி பண்ண முடியாது. அதனால் FAT32 வந்து நம்ம என்டிஎஃப்எஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதனால் நீங்கள் என்டிஎஃப்எஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து குயிக் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அசைன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது நீங்கள் ஓஎஸ் எந்த இடத்துல, அதாவது எந்த டிஸ்கில் காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நாம் மென்ஷன் பண்ணோம். அதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் டி அப்படின்ற செமிகோலனில் நான் வந்து ஓஎஸ் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இந்த ரோமன் லெட்டரில் நாம் கமாண்ட் ப்ரமோட்டரில் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் டி அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலோட நேமை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணோம். விண்டோஸ் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சிடி அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் அந்த ஃபைலோட நேம் என்டர் பண்ணணும். விண்டோஸ் ஸ்பேஸ் 10 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும்.
ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பூட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதனுடைய ஃபைலை நீங்கள் நாம் மென்ஷன் பண்ணணும் கமாண்ட் ப்ரமோட்டரில். அதுக்கு முன்னாடி நீங்கள் சிடி அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து பூட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விண்டோஸ் பூட் அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்திருக்கும். இதில் நீங்கள் பூட் அப்படின்றத ஃபோல்டர் ஓப்பன் பண்ண உடனே bootset.exe அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். நீங்கள் அதை நாம் இங்கே மென்ஷன் பண்ணி டைப் பண்ணிக்கணும். அதாவது bootset.exe அப்படின்னு டைப் பண்ணிட்டு /nt60 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நம்மளுடைய பென்ட்ரைவ் என்ன செமிகோலனில் இருக்குது அப்படின்றத நம்ம அங்கே டைப் பண்ணணும். என்னோடய பென்ட்ரைவ் பார்த்திங்க அப்படின்னா ஜி அப்படின்ற செமிகோலனில் இருக்குது. இது நான் அங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஜின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பென்ட்ரைவ் பூட்டபிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் பூட் கோட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் ஆன் ஆல் டார்கெட் வால்யூம்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓஎஸை இப்போ பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் ப்ரமோட்டரில் எப்படி நம்ம பென்ட்ரைவை பூட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டேன். அடுத்து நாம் பவர் ஐஎஸ்ஓவில் எப்படி நாம் பூட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பவர் ஐஎஸ்ஓவில் எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 MB தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். அதில் நீங்கள் மேலே ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஓஎஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 10 இங்கே இருக்குது. நான் இங்கே இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஐஎஸ்ஓ ஃபைல் தான். ஐஎஸ்ஓ ஃபைலில் இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்படியே பூட் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஓ ஃபைல் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க மேலே. அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பென்ட்ரைவை உங்களுடைய சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேன்சலாக ஓகேவான்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணி என்டிஎஃப்எஸ் அப்படின்ற ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பென்ட்ரைவில் ஓஎஸ் ஆனது காப்பி ஆகிறதுக்கு உங்களுக்கு டேட்டா சைஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் யூஸ் என்டிஎஃப்எஸ் ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார்மேட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓஎஸ் வந்து உங்களுடைய பென்ட்ரைவில் காப்பி ஆகிட்டு இருக்கு. நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவில் ஃபுல்லாக ரைட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி ரைட்டிங் யூஎஸ்பி டிரைவ் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நீங்கள் ஓகே கொடுத்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பென்ட்ரைவ் எஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்துக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய பென்ட்ரைவ் என்டிஎஃப்எஸ் ஃபார்மேட்டில் இருந்து நார்மல் ஃபார்மேட்டுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் செட் பண்ணி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு
நீங்கள் இந்த பென்ட்ரைவில் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் டிவைஸ் டிஃபால்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீநேம் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீஸ்டோர் டிவைஸ் டிஃபால்ட்ஸ் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபார்மேட் கம்ப்ளீட் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் இருந்து NTFS ஃபார்மேட்டில் இருந்து FAT32 ஃபார்மேட்டுக்கு, அதாவது பேசிக் ஃபார்மேட்டுக்கு மறுபடியும் உங்கள் பென்ட்ரைவ் வந்துடும். நீங்கள் OS சேஞ்ச் பண்ணுறப்ப நீங்கள் மறுபடியும் பூட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்துக்கு OS சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் GK ஸ்மார்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.